வெளி உலகத்துல ஏற்படுற கோபம், பொறாமை, வெறுப்பு போன்ற விஷயங்கள் எனக்குள்ளயோ இல்ல ஆன்மீகத்துக்கான மனதையோ தொந்தரவு செய்ய முடியாத அளவுக்கு எனக்குள்ள அமைதி எப்படி உண்டாகும்? அதுபோல யாராவது எனக்கு எதிரா இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா அந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும்? எனக்கு எதிரா அந்த மாதிரியான நிலைமை எதுவும் ஏற்படாம இருக்க நான் என்ன செய்யணும்? இது எப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா விதமான துன்பங்களும் அஞ்ஞானத்தினால தான். அஞ்ஞானம் அப்படின்னா என்ன? நான் யாருன்னு தெரியாமல் இருக்கிறது. அப்புறம் நான் தான். உங்கள் பேர் என்ன? என்ன பேர்? வெங்கட் சாரதா. நான் தான் வெங்கட் சாரதான்னு நம்புறீங்க. அதை தான் அகங்காரம்னு சொல்லப்படுது. அப்புறம் அகங்காரத்தில் அமர்ந்ததுக்கப்புறம் போட்டி, பொறாமை, கம்பேரிசன், பெருமை வந்துடும், பேராசை வந்துடும். என்னோட சேஃப் சைடு தான் முக்கியம், மற்றவங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இப்படி விருப்பு வெறுப்புன்னு எல்லாமே ஆரம்பமாயிருது. எப்படி இருட்டில் எவ்வளவு தடுமாற்றம் ஏற்படுது. ஆனால் அதே சமயம் ஃபுல் லைட் வந்துருச்சுன்னா மெதுவாக எல்லா தடுமாற்றமும் சால்வ் ஆயிரும். அந்த லைட் போல தான் நான் யாருங்கிற ஆத்ம விழிப்புணர்வு அடையிறது. இங்கே அந்த ஞானம்தான் பெறப்படுது. ஞானத்தால் உங்கள் புரிதல் மாறிடும். அதாவது உண்மையான புரிதலும் உண்மையான ஞானமும் கிடைச்சிருச்சுன்னா படிப்படியாக பொறாமை, அப்புறம் நீங்கள் எழுதியிருக்கிற எல்லாமே, அதாவது பொறாமை, வெறுப்பு, கோபம், பாகுபாடு, விருப்பமின்மை, புறக்கணிப்பு எல்லாமே நீங்கிடும். படிப்படியாக முடிவுக்கு வந்துடும். அதிலிருந்து விடுபடுவதற்கான வழி நமக்கு கிடைச்சிருது.